வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வேதாத்திரி மகரிஷி சரணம். இறை சாதனை மார்க்க அன்பர்களே, சிறப்பான பாதையில் இறை சாதனை மார்க்கம் சென்று கொண்டிருப்பதற்கான மூல கர்த்தாவாகிய நண்பர் இறை மதன் அவர்களே, அவரோடு இணைந்துள்ள ஆசிரிய பெருமக்களே, அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள எனது சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு சமுதாயத்திற்கென்று 4 அம்சங்கள் உண்டு என்று. ஒன்று, அந்த சமுதாயத்தினுடைய தத்துவம். 2, விஞ்ஞானம். 3, வாழ்வியல். 4, அன்றைய இலக்கிய நிலை என்று பார்க்கும்போது, மகரிஷியினுடைய வரவால் இந்த 4ம் உயர்ந்து விட்டன என்பதை நாம் பார்த்தோம். அதுவே மகரிஷியினுடைய சிறப்பு என்றும் உணர்ந்தோம். இந்த தத்துவத்தை நாம் பார்த்தோம். விஞ்ஞானம் எப்படி உயர்ந்தது என்று பார்த்தோம். இப்போது நாம் வாழ்வியலுக்கு வருகிறோம். 3வது அம்சமாகிய வாழ்வியல். மகரிஷியின் வரவால் இந்த வாழ்வியல் எப்படி உயர்ந்தது? மகரிஷிக்கு முன்பாக இருந்த வாழ்வியல் என்ன? அவரது வரவுக்கு பிறகு இப்போது நாம் அனுசரிக்கின்ற வாழ்வியல் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். விஞ்ஞானம் என்று பார்க்கும்போது அவரது தாக்கம் நாம் 2 வகையில் அதை சுருக்கி சொல்லலாம். கிராவிட்டி என்ற ஒன்றை பற்றிய ஒரு புதிய கொள்கையை மகரிஷி தருகிறார். ஒன்று, கிராவிட்டி என்பது ஒரு பொருள் இன்னொரு பொருளை போய் ஈர்ப்பது அல்ல. அந்த இரு பொருள்களையும் நெருக்குவது அவைகளை சுற்றியுள்ள பெருவெளியே. ஆக கிராவிட்டி என்பது வெளியினுடைய குணம், அது பொருளின் குணம் அல்ல என்பது அவர் தருகிற ஒரு புதிய செய்தி. இன்னொரு புதிய செய்தி என்னவென்றால், பிரபஞ்சவியல், அதை ஆங்கிலத்தில் காஸ்மாலஜி என்று சொல்லுவார்கள். பிரபஞ்சவியல். இப்போது அதை பற்றி நிறைய தத்துவங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது, இது எவ்வாறு இயங்குகிறது, இதன் எதிர்காலம் என்ன என்பதை பற்றி இந்த 3ஐயும் சிந்திக்கிற பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி என்று சொல்லுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த காஸ்மாலஜி என்னும் அந்த படிப்பில் ஆழ்ந்துள்ள ஆராய்ச்சியில் உள்ள விஞ்ஞானிகளுக்கு மகரிஷி கூறுவது என்னவென்றால், இன்றைய பிரபஞ்சவியலில் ஒரு முக்கியமான அம்சம் விடுபட்டு விட்டது. மிக மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளாக அனுதினமும் பெருவெளியிலிருந்து துகள்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இந்த பெருவெளி, அதிலிருந்து சதா காலமும் துகள்கள் தோன்றி 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 அது இந்த பிரபஞ்சத்திற்குள்ளாக வந்து கொண்டே இருக்கின்றன என்ற கருத்தை அவர்கள் இன்னும் தொடவில்லை. எனவே மகரிஷி கூறுகிறார், இன்றைய பிரபஞ்சம் என்பது முழுமையான
ஒரு சத்தியத்தை கூறவில்லை. ஏனென்றால் பெருவெளியிலிருந்து வருகிற துகள்களை அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. ஆகவே நாம் ஒரு புதிய பிரபஞ்சவியலை நாம் தோற்றுவிக்க வேண்டி இருக்கிறது. இந்த புதிய பிரபஞ்சவியலில் பெருவெளியிலிருந்து அன்றாடமல்ல, ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டிருக்கிற துகள்களை நாம் கணக்கில் எடுத்து பிறகு அந்த பிரபஞ்சத்தை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு புதிய பிரபஞ்சவியலை நாம் இப்போது உருவாக்கி வருகிறோம். அதற்கு நாம் வேதாத்திரியன் காஸ்மாலஜி என்ற பெயரையும் வைத்திருக்கிறோம். இது விஞ்ஞானத்தில் மகரிஷியினுடைய தாக்கம். அடுத்து நாம் வாழ்வியலுக்கு வருகிறோம். இந்த வாழ்வியல் என்பதற்கு வருவதற்கு நாம் என்னதான் விஞ்ஞானம் பேசினாலும், என்னதான் தத்துவம் சொன்னாலும், இறுதியாக மனிதனை பற்றி அலசி ஆராயும் போது இவனது வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மகரிஷி அவர்கள் ஒரு வாழ்வியல் தத்துவமாக தருகிறார்கள். நாம் ஏற்கனவே பல இடங்களில் கூறியிருக்கிறோம். முதலாக இந்த பூமியில் ஒரு 500 கோடி வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமி தோன்றியது. முதலாக எப்போது உயிரினம் தோன்றியதோ, ஒரு கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா என்று சொல்லுகிறோமே, முதல் உயிரினம், அந்த முதல் உயிரினத்திற்கு பேரறிவு கொடுத்த 2 கட்டளைகள். அந்த முதல் உயிரினத்திற்கு கொடுத்த 2 கட்டளைகள் பேரறிவு கொடுக்கிறது. ஒன்று, உன்னில் உருவாகி இருக்கிற இந்த உயிர் ஓட்டத்தை எவ்வகையானும் நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது நிற்பதற்கு நீ விட்டுவிடக் கூடாது. இரண்டாவது, உன்னை போல இன்னொரு உயிரை நீ உருவாக்கி விட வேண்டும் என்பது அந்த உயிரினத்திற்கு கொடுத்த கட்டளை. அது பலவாறாக பெருகி 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 இன்று 4 அறிவு 5 அறிவு என்று பெருகி 6 அறிவாக இருக்கிற உயிரினங்களாக பெருகி, அனைத்து உயிரினத்திலும் இந்த 2 கட்டளைகள் இன்றும் செயல்படுகின்றன. இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. எப்பொழுது இந்த உயிர் ஓட்டம் தோன்றியதோ, உயிர் என்ற அந்த சக்தி தோன்றியதோ, உடனே அந்த உயிர் துகள்கள் சுழற்சியில் இருப்பதால் அவைகளிலிருந்து வெளிவருகிற அலைகள் இருக்கின்றனவே, அந்த அலைகளில் பதிவுகள் உருவாகி மனமும் தோன்ற ஆரம்பித்தது. ஆக உயிரும் மனமும், லைஃப் எனர்ஜி அண்ட் மைண்ட், இரண்டும் சமகாலத்தில் தோன்றுவது. அந்த மனதில் தான், அந்த அலைகளில் தான் பதிவுகள் ஏற்படுகின்றன என்பதை பார்க்கும்போது, இந்த மனம் என்பது பதிவுகளால் நிறைந்து உள்ளது. இந்த மனதில் தான் எப்போதோ செய்த செயல்கள் நமக்கு இன்றும் ஞாபகத்திற்கு வருகிறது என்று பார்க்கும்போது, நமது ஆறறிவுள்ள நமது மனதிற்கும் நமது வீட்டில் உள்ள நாம் வளர்க்கின்ற ஒரு நாய், பெட் டாக், அதற்கும் மனம் உண்டு. எனக்கும் மனம் இருக்கிறது, மனிதனுக்கும் மனம் இருக்கிறது, நான் வளர்க்கிற அந்த நாய்க்கும் மனம் இருக்கிறது. ஆனால் ஒரு பெருத்த வித்தியாசம். என்ன வித்தியாசம் என்றால், அந்த நாய்க்கு என்று கடந்த கால ஞாபகமும் உண்டு, எதிர்காலமும் அதற்கு உண்டு. இப்போது ஒரு வீட்டில் அந்த எஜமானர், அந்த நாயை வளர்க்கிற எஜமானர் ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து
வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய்க்கு கொடுக்குறாரு. அப்ப நாளைக்கு அவர் ஆபீஸுக்கு போயிட்டு ஈவினிங் எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கும். ஏன் காத்துக்கிட்டு இருக்குது? நேத்து நடந்தது ஞாபகம் இருக்கு. அதுக்கு கடந்த காலமும் இருக்கு. நேற்று அவர் வாங்கிட்டு வந்தார் என்ற கடந்த காலமும் அதற்கு உண்டு. இன்றைக்கும் வாங்கிட்டு வருவார் என்ற எதிர்காலமும் உண்டு. ஆகவே நிகழ்காலத்தில் வாழ்கிற அந்த நாய் அதற்கு கடந்த காலமும் உண்டு, எதிர்காலமும் உண்டு. நமக்கும் மனிதனுக்கும் கடந்த காலம் உண்டு. கடந்த கால நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் என்றும் நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு வித்தியாசம் பாருங்கள். அந்த நாய் என்பதற்கு கடந்த காலம் உண்டு. ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம், 50 வருடங்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் என்று அதனுடைய கடந்த காலம் அந்த அளவுக்கு போகாது. அது நேற்று முந்தா நாள் சில நாட்கள் தான் அதற்கு அந்த கடந்த காலம். ஆக அதனுடைய கடந்த காலம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. கூட போன ஒரு 2 வாரம் 4 வாரம் அவ்வளவுதான். 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிற கடந்த காலம் அதற்கு கிடையாது. எதிர்காலத்துக்கு வந்தாலும் நேற்று நடந்ததை இன்னைக்கு எதிர்பார்க்கும். அப்புறமாக இன்னும் 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்காரர் என்னை துரத்தி விட்டுட்டாருன்னா நான் எங்க போவேன், நான் எங்க இருப்பேன் என்ற 10 வருஷத்திற்கு பிறகு வருகிற எதிர்காலமும் அதுக்கு கிடையாது. ஆக எதிர்காலமும் அதற்கு வரையறுக்கப்பட்டது. கடந்த காலத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த 5 அறிவுள்ள பிராணி. ஆனால் மனிதனுக்கு மட்டும் கடந்த காலத்திலையும் எல்லை இல்லை. நேற்று, அப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? சரி, பஞ்சபூதங்களின் கூட்டு. பஞ்சபூதம் எப்படி வந்தது? சரி, கடவுளை யார் படைச்சாங்க? அவர் எங்க இருந்து வந்தாரு? அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த கேள்வி எப்பவுமே நிக்காது இவனுக்கு. இவனுடைய கடந்த காலத்திற்கு எல்லை இல்லை. அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். ஃபியூச்சருக்கும் இவனுக்கு எல்லை இல்லை. இப்போது நான் வாழ்கிறேன், நாளைக்கு என்ன ஆகும்? இறந்து போவேன், அப்புறம் எங்க போறேன், அப்புறமா எங்க போறேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் மறுபடியும் பிறக்கிறேனா, இதோட முடிஞ்சு போவனா என்ற எதிர்காலமும் இவனுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கு. மனிதனுக்கு மட்டும் மனம் என்பதற்கு கடந்த காலத்திலும் வரையறை இல்லை, எதிர்காலத்திற்கும் வரையறை இல்லை. அதனால் இந்த மனிதன் ஒரு சந்தோஷமான நிலைக்கு எப்பவும் வர முடியல. எது நடந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வியாபாரம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கிறேன். ஒருவேளை கவர்மெண்ட் ரூல்ஸ் மாதிரி இந்த வியாபாரம் கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சிருச்சுன்னா, சரியா நடக்கலைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு எப்பவுமே எதிர்காலத்தை பற்றி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்போம். அதனாலதான் இவனுக்கு எப்போதுமே அந்த மகிழ்ச்சிங்கிற நிலை வர்றது ரொம்ப சிரமம். ஆக அப்படிப்பட்ட மனதை நமக்கு இருக்கிறது. ஆகவே பொதுவாக சொல்வார்கள், ஹியூமன் மைண்ட் என்பது இட் இஸ் இன்ஃபினிட்டி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஸோ இப்படிப்பட்ட மனதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி அமைதியாக இருக்க என்பது ஒரு மிகப்பெரிய சவால். எந்த நிலையில பார்த்தாலும் இந்த மனம் அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக ரொம்ப பெக்யூலியரா பார்த்தீங்கன்னா, a human mind never settles down. அப்பா இதோட சரிப்பா அப்படின்னு எப்பவுமே செட்டில் டவுன் ஆகுறது கிடையாது.
ஆகவேதான் இந்த நிலையிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது வாழ்க்கையில் இவனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கு பெரும் துணையாக இருப்பது நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்த மகான்கள். ஏன்னா அவங்க அவங்களுடைய அனுபவத்துல, அவர்கள் பார்த்த பார்வையில, இத்தனைக்கும் இடையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்யணும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி வாழ்ந்திருக்காங்க. இப்போ அவர்கள் சொல்லியது, அவர்கள் வாழ்ந்தது எல்லாமே எனக்குள்ளாக பதிவாக இருக்கிறது. எனக்குள்ள பதிவாக இருக்கு. இந்த வான்காந்த அலையிலையும் அந்த பதிவுகள் இருக்கு. வள்ளலாருடைய அலைகள் இங்க இருக்கு, சங்கரர் அலைகள் இங்க இருக்கு. எல்லோருடைய அலைகளும் என்ன சொன்னாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அப்படி அலைகள் இங்க இருக்கு. ஆனால் அந்த அலைகளில் இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதான் எனது பிரச்சனை. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு, ஆனா அந்த தீர்வை எடுத்துக்க முடியல. ஏன்னா எனக்குள்ளதான் இருக்கு. ஆனா ஆழ் மனதுல ஃப்ரீக்குவன்சி ரொம்ப கம்மியாக, அலைவரிசை மிக குறைந்த நிலையில் அவையெல்லாம் பதிவாகி இருக்கு. அந்த அலைவரிசைக்கு என் மனது போக முடியல. இப்பதான் மகரிஷி போன்றவர்கள் எல்லாம், மகான்கள் போன்றவர்கள் எல்லாம், உனக்குள்ளேயே எல்லாம் இருக்கப்பா, ஆனால் உன்னால் அந்த ஆள் மனதிற்கு போய் அந்த நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியவில்லை. முத்துக்கள் உன்னிடமே இருக்கின்றன. உள்ளத்தில் உள்ளதெல்லாம் மற்றெங்கு தேடுவீர் என்பார் மகரிஷி. எல்லாம் உனக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த ஆழ்ந்த நிலைக்கு போய், ஆழ்நிலைக்கு அந்த அலைவரிசையை குறைத்து அந்த நிலைக்கு போய் அந்த ஆள் மனதில் உள்ள நல்ல விஷயங்களை கொண்டு வர உன்னால் முடியவில்லை. இப்போதான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு பார்வை இருக்கு, ஓரளவுக்கு நல்லாக பார்க்கலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத கிளியரா பார்க்க முடியல. இப்ப சந்திரனை பார்க்கிறோம், ஆனா சந்திரன்ல இருக்கிற மேடு பள்ளங்கள், அது என்ன நிறத்துல இருக்கு, பொடி பொடி கல்லெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கிளியரா பார்க்க முடியல. ஆனா மேல இருந்த வரையாக சந்திரனை பார்ப்போம், அவ்வளவுதான். இப்ப அந்த சந்திரன்ல இருக்கிறத கிளியரா பார்க்கணும்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சா போதும். ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச் பண்ணிக்கிட்டேன் கண்ணுக்கு. அந்த பவர்ஃபுல் டெலஸ்கோப்பை வச்சு அப்படி பார்த்தா அந்த சந்திரன்ல இருக்கிற ஒரு சின்ன தூசி கூட கிளியரா தெரியுது, மேடு பள்ளம் தெரியுது, எல்லாம் கிளியரா தெரியுது. ஆக இந்த பார்வை சாதாரண பார்வையில் அவ்வளவு தூரத்துல சரியாக பார்க்க முடியவில்லை என்றாலும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிட் பண்ணிட்டேன்னா கிளியரா பார்த்துருவேன். அதை போலவே சாதாரண நிலையில் இந்த மனம் ஆழ் மனதிற்கு சென்று அங்கே இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்க முடியல, கொண்டு வர முடியல. ஆனால் இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாட்டிக்கிட்டோம்னா ஆழ் மனதுல போய் கிளியரா பார்த்துடலாம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றுறது? மனதுக்கு, கண்ணுக்குன்னா ஒரு டெலஸ்கோப்பா மாட்டியாச்சு. காது கேட்க முடியலையா, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாட்டியாச்சு. ஆனா மனம் உள்ளுக்க ஆழத்துல இருக்கு, நல்ல விஷயங்களா ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி, குறைந்த அலைவரிசையில இருக்கு. ஆனால் இந்த மனம் அங்க போக முடியல, அதை பார்க்க முடியல. அப்ப இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இப்ப மகான்கள், மகரிஷிகள் நமக்கு கூறுவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தவமும் தற்சோதனையும். ஆக வாழ்க்கையில நமக்கு வேண்டியது, நமக்குள்ளாக இருக்கிற நல்ல விஷயங்களை மேலே கொண்டு வந்து செயலுக்கு கொண்டு வருவது, நமக்கு உதவுவது தவமும் தற்சோதனையும். நீங்க அதனாலதான் பாருங்க,
எல்லா மகான்களும் தவம் செஞ்சவங்க தான். மகான்கள் ஆனவங்க எல்லாருமே தவம் செய்தவர்கள் தான். அது இயேசுபிரான் ஆகட்டும், நபிகள் ஆகட்டும், வேதாத்திரி மகரிஷி ஆகட்டும், யாராக இருந்தாலும் தவம் செய்தவர்கள். அரசியல்ல கூட தவம் செய்தவர் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக தான் இருப்பார். மகாத்மா காந்தி அவரும் ஒரு அரசியல்வாதி தான். ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சிக்குள் இருந்தவர் தான். ஆனால் அவர் வித்தியாசமாக இருந்ததுக்கு காரணம் அவரிடம் இருந்த தவம், தற்சோதனை. ஆகவே அன்பர்களே, நல்ல வாழ்வியலுக்கு நமக்குள்ளாக இருக்கிற நல்ல விஷயங்கள் நமது மனதிற்கு வந்து அந்த நல்ல விஷயங்கள் நமது செயலாக மாறி அதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நமக்கு வேண்டியது தவமும் தற்சோதனையும். ஆகவே இந்த மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்பது நமக்கு மகரிஷி ஆரம்பத்திலேயே கொடுத்திருக்காங்க. அதை ஒரு சாதாரணமா நினைத்து விடக்கூடாது. 5 நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்திருக்கிறதானே, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு போகவே கூடாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆழமா பாருங்க. உங்களுக்குள்ள இருந்து அவ்வளவு விஷயங்கள் வரும். நீங்க ஒரு கவிதை எழுதுபவராக இருந்தால் நீங்க அந்த மெடிடேஷன் செய்ய 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 உங்களுடைய கவிதை நயம் பெருகும். நீங்கள் ஆசிரியராக இருந்தால் அந்த மெடிடேஷன் செய்ய செய்ய ஆழத்துல போக போக நீங்க ஒரு நல்ல ஆசிரியராக வருவீர்கள். உங்களது செயல் வித்தியாசமாக இருக்கும். ஆக நல்ல வாழ்வியலுக்கு நமக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் தவமும் தற்சோதனையும். தவமும் தற்சோதனையும் செய்யும்போதுதான் நமக்கு தானாகவே நாலடியார் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை போய் படிச்சு பல பேர் பல நல்ல விஷயங்கள் புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் போய் படித்து படித்து நாம மாறுவதை விட நமக்கு உள்ள இருக்க அது நம்ம எளிதாக மாத்திரும். அதுக்கு வேண்டியது இந்த தவம். ஆக இந்த தவத்தில் இறங்க இறங்க நமக்கே தெரியும் இது நல்லது, இது தீயது. தெரியுது மட்டுமல்ல, இது நல்லது, இதை செய்வோம் என்ற பக்குவம் அப்போதுதான் வரும். இது தீயது, இதை விடுவோம் என்ற பக்குவம் அப்போதுதான் வரும். ஆனா இப்போ தவம் செய்யலைன்னா நல்லதுன்னு தெரியும், ஆனா செய்ய மாட்டோம். தீயதுன்னு தெரியும், அதை செய்வோம். இதுதான் சாதாரண மனிதனுக்குள்ள ஒரு நிலை. ஆகவே அவனது துன்பத்திலிருந்து மேல வர முடியல. ஆக நமது துன்பத்திலிருந்து மேல வருவதற்கு நமது செயல்முறை திருத்தம் வேண்டும். அதற்கு வேண்டியதுதான் தவம். ஆக நல்ல தவம் செய்து அந்த மனம் ஆழ் மனதிற்கு சென்று நல்ல விஷயங்களை அப்படி மேல வாங்கிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு தெரியும், ஒருவர் உங்களை திட்டினா கூட சரி, அவருக்கு தெரிந்தது அவர் சொல்றார், அவ்வளவுதான். அவர் திட்டும்போது அவருடைய நிலையை வெளிப்படுத்துறார். அவ்வளவுதான். அவரது நிலை அவ்வளவுதான். அப்படி வெளிப்படுத்துகிறார் என்று நான் சற்று சிரித்துக் கொள்வேன். ஓ, உங்க ஸ்டேஜ் இவ்வளவுதானா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளவுதானா என்று அவரை பார்த்து நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். திட்டுறதுனால கோபம் வராது. ஏன்னா அவருடைய நிலை அப்படித்தான் இருக்கும். இப்போ ஒருவர் வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் பாய், அவனை கேட்கிறோம், என்னப்பா படிக்கிற? அவர் சொல்லுவாரு, நான் 7வது படிக்கிறேன் பாரு. சரி, இந்த ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், 48 × 8 எவ்வளவு சொல்லு அப்படிங்கிறேன். தப்பா சொல்றாரு. சொன்னா நான் என்ன சொல்லணும்? அவர் மேல கோவப்படக்கூடாது. அவரு நிலை அப்படித்தான், அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்ச கணக்கு அறிவு அவ்வளவுதான் என்று அவர் மேல பரிதாபப்படுறது. ஐயோ பாவம், இவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது, தப்பா சொல்றான் அப்படின்னு கோவப்படுறது இல்லை. அதே மாதிரி தான் ஒரு நிலைக்கு உயர்ந்துட்டோம்னா நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் ஐயோ பாவம், தெரியாம சொல்றாங்க, அவங்க சொல்றது அவ்வளவுதான், அவங்க நிலை அவ்வளவுதான் அப்படின்னு அவங்கள பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நோ ரியாக்ஷன். அந்த நிலை நமக்கு தன்னால வரும். பிறர் சொல்லி வராது, தன்னால வரும். அதே சமயத்துல
பல நல்ல விஷயங்கள் உள்ள இருந்து வரும். ஏன்னா நல்லவர்கள்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. அதனால நல்ல விஷயங்கள்லாம் வரும். வள்ளலார் அப்படி வாழ்ந்திருக்காரு. வேதாத்திரி மகரிஷி வாழ்ந்திருக்காரு. அவருடைய அலைகள் இங்க இருக்கு. அவருடைய குணம் நமக்கு வரும். ஆழ் மனதுக்கு போகணும். ஏன்னா அவங்க நல்ல குணமெல்லாம் ஆழ்ந்து லோயர் ஃப்ரீக்வன்சில போட்டு வச்சிருக்காங்க. இந்த வான்காந்தத்தில் இருக்கு. பிறர் மீது நமக்கு ஏதாவது ஒன்று யாராவது நன்மை செய்தால் அவர்கள் மீது நம்ம பாராட்டுகிற நன்றி ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க. நான் இன்று இருக்கிற நிலைமைக்கு யாரெல்லாம் காரணம்? அம்மா, அப்பா, ஒரு சித்தப்பா எனக்கு உதவி இருப்பாரு. அவர் அங்கிள், தாய்மாமா எனக்கு உதவி இருப்பாரு. ஒரு அண்ணன், தம்பி எனக்கு உதவி இருப்பாங்களா? நன்றியோட நினைங்க அவங்க. அந்த நன்றி உணர்வு, ஒரு சிறிய உதவி யாரும் செய்தா கூட வாழ்க்கையில ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. அப்படி நமக்கு நன்றி உணர்வு, நமக்காக பாடுபட்டு நமக்காக நன்மை செய்தவர்கள் சில சமயத்துல கோபப்பட்டா கூட நம்ம நன்மைக்கு தான் சொல்றாங்க என்று அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அவங்க சொல்றது பிடிக்கவில்லை என்றாலும் நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்க என்ற உணர்வு நமக்கு வேண்டும். ஆக எல்லோரிடமும் அந்த நன்றி பாராட்டுகிற தன்மை, யார் எதை சொன்னாலும், வைதாலும், திட்டினாலும், தவறாக சொன்னாலும் அவர்கள் மீது பரிதாபப்பட்டு ஒரு மன்னிப்பு, அவ்வளவுதான். சரி போங்க, உங்க நிலைமை அவ்வளவுதானா அப்படின்னு ஒரு மன்னிப்பு. அதே சமயத்தில் நம்மிடம் ஒரு குறை இருந்தால், இன்றைக்கு நான் ஒண்ணு செஞ்சிருவேன், நாளைக்கு நினைச்சு பார்த்தா நம்ம அதை செய்திருக்க கூடாது என்று நாம் உணரும் போது, ஏன்னா உள்ளுக்க சில சமயத்துல ஹை ஃப்ரீக்வன்சி ஆபரேட் ஆயிடும், நம்மையும் மீறி ஆபரேட் ஆயிடும். அப்ப நம்ம தவறான சில விஷயங்கள் செஞ்சிருவோம். நாளைக்கு அந்த லோயர் ஃப்ரீக்வன்சிக்கு போவோம். அப்ப தெரியும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. நாம் தவறு செய்திருந்தால் அதை உடனே திரித்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை வேண்டும். ஆக நமது தவறை திரித்து கொள்ள வேண்டும், பிறர் தவறுகளை மன்னிக்க வேண்டும். அதே சமயத்தில் நாம் அடைந்த நன்மைகளுக்காக ஒரு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். காலையில அல்லது மாலையில தூங்குவதற்கு முன்பாக எழுந்தவுடன் ஒரு 5 நிமிஷம் யாருக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல, யாரையெல்லாம் அவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க, சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு நம்மளை மன்னிச்சிடணும். என்னிடம் உள்ள குறை என்ன, அதை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மூன்றையும் நாம் எடுத்து வாழ்கிற போது மேலும் 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 நாம் உயர்ந்து கொண்டோ வருவோம். அப்போது மகிழ்ச்சி தானாக வரும். இவ்வளவு இடைஞ்சல் இருந்தா கூட மகிழ்ச்சி தானாக வரும். நீங்க சென்னையில இருந்து கார் எடுத்துக்கிட்டு திருநெல்வேலிக்கு போறீங்க, கார் ஓட்டிட்டு போறீங்க. இடையில உங்களுக்கு எத்தனை வண்டி வருது, எத்தனை கார் வருது, எத்தனை ரோடு வலசல் வருது, எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் வருது, அவ்வளோத்தையும் தாண்டி 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 தானே நீங்க திருநெல்வேலி போறீங்க. அதுக்கு இடையில எத்தனை வண்டிகள் வருது, எத்தனை மாடுகள் குறுக்க போகுது. எப்போ நீங்க கவனமாக வண்டியை ஓட்டுகிற போது அவ்வளவு தாண்டி திருநெல்வேலிக்கு போயிரு. ஆக வாழ்க்கையில நம்மை சுற்றி பல அன்பர்கள் இருக்கிறார்கள். நாம் தனித்து வாழ்வது இல்லை. பெற்ற அம்மா அப்பா இருக்காங்க, மனைவி மக்கள் இருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க, அவங்க மக்கள் இருக்காங்க, தங்கச்சி அக்கா இருக்காங்க, அவங்க பிள்ளைகள் இருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சர்க்கிளே இவ்வளவு பேர் சுத்தி இருக்காங்க. எல்லாருமே அறிவு நிலையில உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் படிப்பு கூட இல்லாம இருக்கும். அவங்களுடைய கர்மாவில அவங்களுக்குன்னு தனி கர்மா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அவங்க கர்மால இப்படித்தான் பேசுவாங்க. இவர்களுக்கு மத்தியில் தான் நான் வாழ்கிறேன். ஆகவே இதுல யாராச்சும் எனக்கு உதவி இருக்காங்களா, நன்றி சொல்றேன். இதுல யாராச்சும் நான் அறிய தவறா பேசுறாங்களா, மன்னிச்சிடுறேன், பரவாயில்லை. நானே எடுத்துக்கிட்டாலும் நான் யாரிடமாவது தவறாக நடந்துட்டேன்னா
மன்னிப்பு கேட்டுக்கிறேன், திருந்திடுறேன். இந்த மூன்றையும் நாம் என்றைக்கும் பாதுகாக்க. அப்போது எந்த நிலையிலும் எத்தனை பேர் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாக. ஏனென்றால் அவர்களது தவறான அலைகள் என்னை அணுக முடியாது. அந்த மகிழ்ச்சியில இருக்கும்போது தவறாக நினைத்தா கூட அந்த அலை அப்படியே ரெஃப்ளெக்ஷன் ஆயிடும். நான் நன்றி நினைக்க 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 நல்லவர்கள் அலை எனக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும். ஆக நாம் இந்த மூன்றையும் கவனமாக எப்போதும் வச்சுக்கிறணும். அப்புறமாக இந்த வாழ்க்கையில, இந்த வாழ்வியல்ல ஒரு பிரதானமான நோக்கம் என்ன? இப்ப இதுவரைக்கும் சொல்றது என்னுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக, எனது மகிழ்ச்சிக்காக இந்த மூன்றையும் சொன்னோம். எப்போ நமக்கு மகிழ்ச்சி இருக்குங்கிறது அந்த மூன்றையும் நம்மளது சொந்த மகிழ்ச்சிக்காக சொல்லப்பட்டது. ஒரு மரத்தை எடுத்துக்கங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மரத்துக்கு மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த மரத்தை அப்படி பாருங்க, அப்படியே குலுங்கி ஆடிக்கிட்டு இருக்கும். நல்ல மழை, அதுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நமக்கு வேண்டியதை சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு காலையில வேண்டியதை சாப்பிட்டோம்னு சந்தோஷமா இருக்கோம்னா அப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறோம். நல்லா சாப்பிட்டாச்சு, அப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஆனா மரம் அந்த குளிர்ந்த அந்த மழை பெய்ஞ்சிருச்சா அப்படியே ஆடி குலுங்குது. காரணம் என்ன? காரணம் அது யாரையும் குறை சொல்றது. அதனுடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த மரத்தினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவ்வளவு பழம் அந்த மாமரம் காய்க்குது. அதுல ஒரு பழத்தையாவது அந்த மரம் சாப்பிட்டது உண்டா? அத்தனையும் பிறருக்காக. எத்தனை பழம் அந்த மரம் காய்க்குது, ஒரு பழத்தை கூட அது சாப்பிட்டதில்லை. எல்லாம் பிறருக்காக, வாழ்க்கையே பிறருக்காக. இன்னும் சொல்ல போனா அந்த மரத்தை கீழே பாக்குறோம், மேல ஒரு நல்ல பழம் இருக்கு, ஆனா எட்டி பறிக்க முடியல. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு கல் எடுத்து அந்த மாங்காயை அடிக்கிறோம், அந்த மரத்தை அடிக்கிறோம், கல்லை வச்சு அந்த மரத்தை அடிக்கிறோம். அந்த கனி நம்ம கல்லடி பட்டு கீழே வருது. நீங்க கொடுத்தது கல்லடி, ஆனால் மரம் தருவது அந்த கனியை தரும். ஆக அதுக்கு ஒரு நீங்க துன்பத்தை கொடுத்தா கூட அது உங்களுக்கு நன்மையை சேர்ப்பார். அதனாலதான் அந்த மரம் மகிழ்ச்சியா இருக்கு. எந்த மரமும் துன்பப்பட்டு பார்த்தது இல்லை, மகிழ்ச்சியாகவே பார்க்கிறோம். ஆனால் எந்த மனிதனையும் மகிழ்ச்சியாக நாம் பார்த்ததில்லை. நீங்க எப்ப போன் பண்ணாலும், யாருக்கு போன் பண்ணாலும், சார் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, சார் நான் மகிழ்ச்சியா இருக்கேன் சார் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஏனென்றால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம மாட்டிக்கிறத. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாட்டிக்கிட்டாதான் மகரிஷி உள்ளுக்க போவாங்க. சில பேருக்கு மகரிஷி அவர்களை நேர்ல பார்த்து அவர்கிட்ட கற்ற பாடங்கள் சில பேருக்கு வாய்க்கும். ஆனா எல்லாருக்குமே ஒரு பெரிய மகான்களோடு வாழ்கிற பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஆனாலும் அந்த மகான்களை பிடிச்சிடலாம். எப்படி? அவங்க அலைய பிடிச்சிடலாம். மகரிஷி அவர்கள் ஒரு முறை ஒரு மீட்டிங்க்கு போகணும். மீட்டிங்கு மேல இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. அப்போ ஒரு வயதான அம்மா வர்றாங்க, வணங்குறாங்க. அந்த மகரிஷி கிட்ட ஒரு கல்யாண பத்திரிகையை கொடுத்து, சாமிஜி பேரனுக்கு கல்யாணம் சாமிஜின்னு அந்த பத்திரிகையை கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து வந்து ஒரு அம்மா, வயதான மூதாட்டி. மகரிஷி மீட்டிங்க்கு போனா கூட நின்று அந்த பத்திரிகையை வாங்கி அப்படியே படித்து அந்த மணமக்கள் பேரை வாசிச்சு வாழ்க வளமுடனம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் அந்த மூதாட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு. அந்த பத்திரிகையை வாங்கி யார்கிட்டயும் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த பத்திரிகையை வாங்கி அதை பிரிச்சு பார்த்து மணமக்கள் பெயரை சொல்லி படிக்கிறாங்க, வாழ்க வளமுடன் சொல்றாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஏதோ ஒரு இடத்துல முடிச்சு போட்டு வச்சிருந்தாங்க, அந்த முடிச்சை தேடி கீடி எடுத்து அதை அந்த முடிச்சை அவிழ்த்து அதுல வெறும் ஒரு 10 ரூபாய் நோட்டு,
ஜஸ்ட் 10 rupees 10. அந்த 10 ரூபா நோட்டே கசங்கி இருக்கு, அந்த முடிச்சுல கசங்கி இருக்கு. அதை எடுத்து மகரிஷிகிட்ட இருந்தாங்க மகரிஷி அப்படின்னு அந்த 10 ரூபாயை மகரிஷிட்ட கொடுக்குறாங்க. மகரிஷி அந்த 10 ரூபாயை எடுத்து வாங்கி அதை கொஞ்சம் நல்லா விரிச்சு அதை ரெண்டா மடிச்சு நன்றிம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 ரூபாய்க்காக நின்று அந்த அம்மா கிட்ட நின்று நன்றிம்மா அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் மகரிஷி. அந்த 10 ரூபாய் வாங்கி இன்னொருத்தவங்க கொடுத்துருக்கலாம், இது அப்புறம் இங்க வச்சிருங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னாங்க. யாருக்கு அந்த 10 ரூபாய் தேட போறா? ஆனா அந்த அம்மாவுக்கு முன்னாடி அதை விரித்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுல கையில வச்சுக்கிட்டு நன்றிமான்னு சொல்றாரு, அதான் நன்றி. ஆக வாழ்க்கையில யாரிடமும் ஒரு சிறு துரும்பு கூட நமக்கு நன்மை கிடைத்திருந்தால் அதுக்கு ஒரு நன்றி. இது நம்ம நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக நம்ம இப்ப பேசணும். இனி சமுதாயத்துக்கு வரும். நண்பர்களே, பொதுவாக வாழ்க்கையில நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. நம்மளுடைய மகிழ்ச்சிக்காகவே வாழ்ந்துவிட்டு போறது பெரிய வாழ்க்கை இல்லை. என்னுடைய மகிழ்ச்சிக்காகவே மட்டுமே நான் நன்றியா இருக்கிறேன், பிறருக்கு உதவி செய்யறேன், நல்லதே செய்யறேன் என்று தனக்காகவே தனது மகிழ்ச்சிக்காகவே வாழ்ந்து விட்டு போறது பெரிய வாழ்க்கை இல்லை. ஆனா அது முக்கியம்தான். தனது மகிழ்ச்சிக்காக நான் வாழணும், ஆனா அதுக்கு மட்டுமே முக்கியமானதல்ல. இப்போதான் சமுதாயத்துக்குள்ளே நான் வர்றேன். சமுதாயத்துக்குள்ள எனது மகிழ்ச்சியோடு நான் வருகிறேன். சமுதாயம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இப்ப நான் சமுதாயத்துக்கு வர்றேன். சமுதாயத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் வருகிறேன். இப்போ ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையணும் அப்படின்னு மகான்கள் சிந்தித்து இருக்காங்க. இதை இப்படி கூட கேட்டிருப்பாங்க, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எனது வாழ்க்கையினுடைய நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனா அது மட்டுமே நோக்கம் அல்ல. அது மட்டுமே நோக்கமாக இருந்து விடக்கூடாது. ஆக அந்த மகிழ்ச்சிக்கு பிறகு நான் இன்னும் இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு வர்றோம். வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? சங்கரர்கிட்டையும் இதை கேட்கிறாங்க, வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சங்கரர் ஒரே வரியில் சொல்றார், வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக அல்ல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைங்கிறார். முன் செய்த பாவங்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இது. இதுல வாழ்றதுக்கு என்ன இருக்கு? எத்தனை முறைதான் அந்த தண்டனை எனக்கு கிடைக்கிறது? புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனம், ஜனனம் சயனி. நான் எத்தனை முறைதான் தாயின் வயிற்றில் உறங்குவது? இக சம்சாரே பகதுஸ்தாரே கிருப்பியா பாரே பாகி முராரே. இதுல இருந்து விடுபடணும்ப்பா, அதுதான் எனக்கு வேணும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு அவ்வளவாக அருகதை உள்ளது அல்ல என்று ஆதிசங்கரன் சொல்றார். பின்னாடி ஆண்டாள், திருப்பாவத்திலிருந்து ஆண்டாள் வர்றாங்க, வாழ்வின் நோக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. அவங்க சற்று வித்தியாசமா சொல்றாங்க. ஆண்டாள், வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆதிசங்கரனை கொஞ்சம் மாத்துறாங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆனால் யாருக்காக என்று பார்க்கும்போது இறைவனுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த நாராயணனுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. எத்தனை முறை வேணுமானால் நான் பிறக்க தயார், நான் பிறப்பேன். நான் ஒவ்வொரு முறையும் அந்த நாராயணனுக்காகவே வாழ்வேன், இறைவனுக்காகவே வாழ்வேன் என்பது ஆண்டாள் தந்த தத்துவம். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி போட்டும் பொருள் கேளார். பெற்றம் மேய்த்துண்ணும் ஆய்குலத்தில் பிறந்த நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பாறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம், உமக்கே நாம் ஆற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேல் வரும்பாவாய் என்று இறைவனுக்கு சேவை செய்வதுதான், கைங்கரியம் செய்வதுதான் வாழ்க்கை என்று, இறைவனுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்னு முடிக்கிறாங்க.
பின்னால் வருகிறார் வள்ளல் பெருமானார். அவர் சங்கரரையும் மாத்துறாரு, ஆண்டாள் திருப்பாவை தந்த ஆண்டாள் அவர்கள் தத்துவத்தையும் மாத்துறாரு வள்ளல் பெருமானார். வள்ளல் பெருமானார் அதே இறைவனிடம் சொல்வது, நான் எனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் சொல்லுகிறார் இறைவனிடத்தில். அந்த இறைவன்கிட்டே சொல்றார், எனது வாழ்க்கை உனக்காக அல்ல, இறைவனுக்காக உனக்காக வாழ்வது அல்ல எனது வாழ்க்கை. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். எனது வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அதுதான் எனது வாழ்க்கை. ஆக வாழ்க்கையினுடைய தத்துவம் என்பது ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும். ஆக அந்த வள்ளல் பெருமானாருக்கு பிறகுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமே மாறுகிறது. அந்த வள்ளல் பெருமானாருக்கு அப்புறமாக ஒரு மனிதனிடம் சிந்தனை இருக்கிறது, செயல் இருக்கிறது. இரண்டும் சேர்ந்ததுதான் மனிதன். அவனது சிந்தனை, அவனது செயல். சிந்தனைக்கு வேண்டியது ஞானம். அவன் எங்கிருந்து வருகிறான், அவன் யார், நான் யார், எங்கிருந்து அவன் வருகிறான் என்பதை அவன் உணர வேண்டும். தன்னை உணர வேண்டும். அந்த ஞானம் வேண்டும். அதான் அவனுடைய சிந்தைக்கு வேண்டியது. சிந்தைக்கு வேண்டியது ஞானம். ஆனால் அவனது செயலுக்கு வேண்டியது தனி பெரும் கருணை, தனி பெரும் சத்தியம் என்று. சிந்தைக்கு வேண்டியது ஞானம், செயலுக்கு வேண்டியது ஒரு சத்தியமான தர்மம் என்று சத்திய ஞான சபையை நிறுவினார் வள்ளல் பெருமானார். ஆனால் வள்ளல் பெருமானாருக்கு அப்புறமாக நாம் பார்க்கும்போது, நமது செயல் என்பது இறைவனுக்காக வாழ்வது வாழ்க்கை இல்லை. இறைவனுக்கு என்ன வேண்டி கிடக்க, அவருக்கு என்ன வேண்டும், அவர் என்ன ஏன் துணையாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் சக உயிர்களுக்கு எனக்காக காத்து கொண்டிருக்கின்றன சக உயிர். என்னிடம் ஒரு சிறு பொருள் இருக்கலாம், அந்த பொருளை வச்சு சக உயிர்களுக்கு நான் ஏதாச்சும் செய்ய முடியும், செய்ய வேண்டும். ஆக வள்ளல் பெருமானாருக்கு அப்புறமாக வாழ்க்கையின் நோக்கம் என்று பார்த்தோமையானால், தன்னை உணர வேண்டும், தரணிக்கு உதவ வேண்டும். இரண்டே வரிகளில் நாம் முடிக்கிறோம் இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை. தன்னை உணர வேண்டும், செல்ஃப் ரியலைசேஷன். தரணிக்கு உதவ வேண்டும் என்ற அந்த தரணிக்கு உதவுவது என்பதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அந்த தரணிக்கு உதவுவது மனம் எப்படி வரும்? நான் முதல்ல மலர்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த மூன்று: பிறரை மன்னித்தல், தன்னை திருத்துதல், நன்றி பாராட்டுதல். இந்த மூன்றும் தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. பிறகு சமுதாயத்திற்கு வரும்போது இந்த தரணிக்கு நாம் உதவ வேண்டும். ஆக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று இரண்டே வரிகளில் நாம் கூறுவோமே ஆனால், தன்னை உணர வேண்டும், தரணிக்கு உதவ வேண்டும். இதைத்தான் பின்னால் வந்த விவேகானந்தர் பின்னால் வருகிறார். அவர் இதையே சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார். யார் உண்மையிலேயே வாழ்ந்தவர்கள் என்று விவேகானந்தரை கேட்டபோது விவேகானந்தர் கூறியது, they alone live who live for others. மற்றவர்களுக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே வாழ்ந்தவர்கள். அப்படி மற்றவர்களுக்கு வாழாதவர்கள், they are more dead than alive. அவர்களை நான் நடைபெண்ணங்கள் என்பேன். ஆக வாழ்க்கை என்பது பிறருக்காக வாழ்வது. அந்த பிறருக்காக வாழ்வது என்று சொல்லும் போது, அந்த பிறர் என்பது யார்? ஒரு பெரிய லிஸ்டே ஓடுது. பிறர் என்பது யார்? முதலாவதாக பெற்றவர்கள், அப்பா, அவருக்காக நான் வாழ வேண்டும். மனைவி, மக்கள், கணவன், அவர்களுக்காக நான் வாழ வேண்டும். பிள்ளைகள், அவர்களுக்காக நான் வாழ வேண்டும். நான் ஒரு ஆசிரியர் என்றால் மாணவர்களுக்காக நான் வாழ வேண்டும். நான் ஒரு மருத்துவர் என்றால் என்னை நாடி வரும் நோயாளிக்காக நான் வாழ வேண்டும். நான் ஒரு அரசியல்வாதி என்றால் என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்காக நான் வாழ வேண்டும்.
என்று எந்த கட்டத்திலும் இந்த பிறர் என்பது ஒருத்தர் இருக்கிறார்கள், அவருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆக நாம் ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், எந்த நிலையிலும் ஒரு நல்ல வல்லுநராக இருக்கலாம், பெரிய ஆபீசராக இருக்கலாம், எந்த நிலையிலும் நம்மை நாடி வருபவர்களிடம் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கைதான், பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கைதான் அந்த வாழ்க்கையின் நோக்கம் என்று அப்படி வாழாத போது we are dead. ஆசிரியராக இருக்கிறார், சாயந்தரம் 4 மணிக்கு பெல் அடிச்சிருச்சு, எல்லாம் அவ்வளவுதான், வீட்டுக்கு போகலாம் எல்லாரும். ஒரு 4:30 மணிக்கு இந்த ஆசிரியரும் பிறப்பிட்டார் வீட்டுக்கு. ஒரு மாணவன் வந்து ஓடி வந்து அந்த நேரத்துல ஒரு சந்தேகம் கேட்கிறான். அந்த வாத்தியார்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறான். அப்படி அவன் சந்தேகம் கேட்கும்போது பெல் அடிச்சாச்சு, வீட்டுக்கு போகலாம், எல்லாம் போயாச்சு. இருந்தாலும் அந்த சந்தேகம் கேட்ட மாணவனுக்கு கொஞ்சம் உட்கார்ந்து அவனுடைய நன்மைக்காக மட்டுமல்ல, அவன் ஒரு சந்தேகத்தை கேட்கிறானே என்ற அவன் ஆர்வத்தையும் பொருட்படுத்தி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆசிரியர் இருக்காரு, அது 4:30, 5, 5:30 ஆனாலும் சரி என்று உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறாரே, அவர்தான் உண்மையான ஒரு ஆசிரியர். 4:30 மணி ஆயிடுச்சு, நாளைக்கு வா அப்படின்னு சொல்றது ஆசிரியர் தன்மை அல்ல, அது உண்மையான ஆசிரியர் கிடையாது. ஆக எந்த நிலையிலும் பிறருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நாம் எடுத்து விட்டோம் என்றால் அந்த மகிழ்ச்சியை, நாம் அடைந்த மகிழ்ச்சியை பிறருக்கு தரவும் முயல்கிறோம். ஆக வாழ்க்கையில் முதலாவது அம்சம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம் அந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் வர வேண்டும் என்று பிறருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை நாம் கையில் எடுக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை நமக்கு நிறைவு பெறுகிறது. ஆக பிறருக்காக வாழ்கிற போது முதலான ஒரு ஸ்டெப், பிறருக்காக அப்பா அம்மா அவர்களுக்காக நான் வாழணும் அப்படிங்கிறது எப்ப வருதுன்னா, அவங்க மேல எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு, அளவு கடந்த ஒரு அன்பு. எனக்காக வாழ்ந்த பெற்றோர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் மீது ஒரு அன்பு இருக்கணும். அந்த பெற்றோர்கள் எனக்கு அவர்களது சொத்து சுகங்களை கொடுத்தார்களா இல்லையா என்பது பொருட்டல்ல. என்னை பெற்றவர்கள் அந்த ஒன்றிற்காகவே, என்னை உருவாக்கியவர்கள் என்ற ஒன்றிற்காகவே அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆக அவர்களுக்கிடம் நாம் செலுத்த வேண்டிய ஒரு அன்பு, என்னை தேடி வருகிற மாணவனிடம் நான் செலுத்துகிற அன்பு, நோயாளியிடம் செலுத்துகிற ஒரு அன்பு. அன்பு என்பது முதல் நிலை. அந்த அன்புதான் பிறகு கருணையாக மாற, செயலாக மாற வேண்டும். ஆக ஒவ்வொரு இடமும் ஒரு அரசியல்வாதி தன்னை நாடி வருகிற மக்களிடம் காட்டுகிற ஒரு அன்பு, அனைவரிடமும் ஒரு அன்பு பாராட்டுகிற ஒரு பண்பு இருந்து விட்டால் அடுத்த நிலை கருணை தானாக வந்து. ஆனால் பொதுவாக நமக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், வாழ்க்கையில் பிறரை விட கொஞ்சம் செல்வம் வந்து விட்டால் நமக்கு அன்பு வரவில்லை, ஆணவம் வருகிறது. பிறரை விட நமக்கு ஒரு பதவி வந்து விட்டால் ஒரு ஆணவம் தானாக வருகிறது. அது எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டியதில்லை, தானாக வருது. ஒரு பதவி வந்துச்சுன்னா ஆணவம் வந்துடுது, ஒரு படிப்புல ஜாஸ்தி வந்துட்டுன்னா ஆணவம் வருது, ஏதோ ஒரு செல்வம் அதிகமா வந்தா ஆணவம் வருது. ஆக ஆணவம் என்பது தானாக வந்துடுது. அன்பு என்பது கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியது. அதுதான் வாழ்க்கை. எல்லோரிடமும் அன்பு பாராட்டுகிற ஒரு பண்பை நாம் வளர்க்க வேண்டும். அதை நம்ம கான்சியஸா செய்யணும். அப்படி எல்லோரிடமும் அன்பு பாராட்டுகிற அந்த அன்பு, அது மட்டும் நம்ம கிட்ட பெருகிவிட்டால் ஒரு அன்பு நிறைந்த ஒரு தந்தையாக, அன்பு நிறைந்த ஒரு பிள்ளையாக, அன்பு நிறைந்த ஒரு சகோதரனாக, அன்பு நிறைந்த ஒரு சகோதரியாக, அன்பு நிறைந்த கணவன் அல்லது மனைவியாக, எல்லோரிடமும் அன்பு பாராட்டுகிற ஒரு பெரிய உள்ளமாக நான் இருந்து விட்டால், அந்த நிலையில் எல்லோரிடமும் அன்பு பாராட்டுகிற அந்த நிலை எனக்கு வந்து விட்டால் நான் முக்தி அடைகிறேன். ஆக முக்தி என்பது வாழ்க்கையில் நான் இறந்த பிறகு வருவதில்ல, நான் வாழ்கிற போது நான் அடைகிற நிலை அது. அந்த முக்தி நிலை என்பது அனைவரிடமும் அன்பு பாராட்டுகிற
ஒரு நிலை அது. ஆனால் நாம் சாதாரணமாக இந்த நல்ல தவமும் தற்சோதனையும் செய்து ஆழ் மனதில் இறங்கி அந்த நல்ல செய்திகளை கொண்டு வந்து நம்மை மாற்றிக்கொள்ளாத அவர்களைத்தான் நம்ம 95 விழுக்காடு பார்க்கிறோம். ஆகவேதான் நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் அப்படி இருப்பதால் நமது மகிழ்ச்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சற்று பாடுபட வேண்டியது இருக்கிறது. பிரயத்தனப்படணும். ஆக நாம் சற்று வித்தியாசப்பட்டிருக்கிறோம் என்பதில் நமக்கு மகிழ்ச்சி. ஒரு மகானை தொட்டோம், ஒரு வேதாத்திரிய மகிழ்ச்சியை பார்த்தோம், அவங்க மன்றத்துல சேர்ந்தோம், ஒரு பாடங்களை படித்துக் கொண்டோம் என்பதில் நமக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு நமக்கு அந்த கடமைகளை இந்த பக்கமே வராதவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசத்தை நான் எனது நடையில் காட்ட வேண்டும். அனைவரிடம் நான் காட்டுகிற அந்த அன்பு, அப்படி அந்த அன்பு காட்டாத போது, தன்னுக்குள்ள இருக்கிற இங்க இருக்கிற நல்ல விஷயங்களை எடுக்காத போது, இந்த மேலோங்கி இருக்கிற அந்த ஹை ஃப்ரீக்வன்சி என்று சொல்கிறோமே, அதுதான் நம்மிடம் வருகிறது. சில சமயங்களில் நாம் பகைமை பாராட்டுவது மட்டுமல்ல, அந்த பகைமையை நம்ம மற்றவங்க மேலேயே அந்த பகைமையை போடுறோம். ஒரு உதாரணமாக நமது இல்லங்களில் பார்க்கலாம். நமது இல்லங்களில் நான் எனது அண்ணன் என்று வைத்துக் கொள்வோம். ஏதோ பாகப்பிரிவினையில் எங்களுக்குள்ளாக ஒரு சிறிய ஒரு வேறுபாடு. அண்ணனோடு நான் பேசுவதில்லை, அவர் என்னோடு பேசுவதில்லை. அவருக்கும் எனக்கும் உள்ள சிறு தாங்கல். இந்த பகைமையை நான் எனது பிள்ளைகள் மீது சுமத்தக்கூடாது. நான் அண்ணனிடம் பேசுவதில்லை, ஆனால் நீங்கள் போயிட்டு வாங்க, அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அண்ணன் பிள்ளைகளோட நீங்க நல்லா பழகுங்க அப்படின்னு என்னுடைய பகைமையை இவங்க மேல போடக்கூடாது. அதுதான் அந்த ஆணவம், பிறரை கட்டுப்படுத்துகிற ஆணவம். அது கூடாது. நான் பகைமை பாராட்டவும் கூடாது. அப்படியே நான் பகைமையை பாராட்டினாலும் அந்த பகைமையை பிறர் மீது போடக்கூடாது. ஆனா நம்ம இல்லங்கள்ல அப்படித்தான் செய்யறோம். நம்ம அக்கா பிடிக்கலையா, அந்த அக்கா வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளே அனுப்புறதில்லை, அவங்க பிள்ளைய கூட நான் பேசுறது இல்லை. எனக்கும் அக்காவுக்கும் தான் ப்ராப்ளம். அக்கா பத்த பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம்? பேசலாமே, போன்ல பேசலாமே, பேசுவது இல்லை. ஆக வாழ்க்கையில் யாரிடமும் பகைமை பாராட்ட வேண்டாம். அப்படி பகைமை பாராட்டினாலும் அதை பிறர் மீதும் போட்டு அவர்களையும் பகைமையாக்க வேண்டாம். அந்த பகைமை ஆக்குகிறது, பிறர் மீது போட்டு பகைமை ஆக்குவது தான் ஒரு ஆணவத்தினுடைய ஒரு 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 வேண்டாத ஒரு குணம். அது அந்த குணத்தை நாம் இன்னைக்கும் வீட்டுல பாக்குறோம், எல்லார் வீட்லயும் பாக்குறோம். நாம் பேசலைன்னா வீட்டுல இருந்து யாரும் போகக்கூடாது. எனக்கும் எனது மனைவியினுடைய தம்பியோ அண்ணனோ அவருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை, நானும் அவரும் பேசுவதில்லை. ஆனால் மனைவி வீட்டுக்கு போகலாமே, அதை நான் தடுக்க கூடாது இல்லையா? ஆக எனது பகைமையை எனது மனைவி மேலேயும் போடுறேன், நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படி சொல்வது மிக மிக ஒரு கொடிய தன்மை. அது பகைமையை பாராட்டக்கூடாதுங்கிறது ஒன்று. அப்படி பாராட்டினாலும் அது என்னோடு நிற்க வேண்டும், அதை பிறர் மீதும் போடக்கூடாது. அப்படி பிறர் மீது போடுவது ஒரு ஆணவத்தினுடைய ஒரு அறிகுறி. அந்த ஆணவம், பிறர் மீதும் பகைமையை பாராட்டுகிற அந்த ஆணவம் அவர்களது மகிழ்ச்சியையும் குறைக்கும், அவர்களை சார்ந்தவர்களது மகிழ்ச்சியையும் குறைக்கும். ஒரு வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லி ஆணவம் எப்படி பிறரை கட்டுப்படுத்துகிறது என்ற வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். ஆக தத்துவத்தை பார்த்தோம், விஞ்ஞானத்தை பார்த்தோம், இன்று வாழ்வியலையும் நாம் பார்த்தோம், மகரிஷி தருகிற வாழ்வியலையும் நாம் பார்த்தோம். அன்பு மேலோங்கட்டும், ஆணவம் குறையட்டும் என்ற வார்த்தைகளை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பகைமை பாராட்ட வேண்டாம், பகைமையை பிறர் மீது திணிக்கவும் வேண்டாம் என்ற நிலைப்பாடும் நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, பகைமையை பிறர் மீது போடும்போது வருகிற அந்த பாவம் எப்படி இருக்கிறது என்று நடந்த ஒரு நிகழ்ச்சி. நமது ஊர் பொள்ளாச்சி, அங்குதான் கல்லூரியில் நான் இருந்தேன்.
பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கெல்லாம் தென்னந்தோப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 300 ஏக்கர் 400 ஏக்கர், மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் அங்க இருப்பாங்க. அப்படி ஒரு செல்வந்தர் வீடு. அந்த வீட்டில் பிறந்த ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு 2 வயசு 3 வயசு இருக்கும்போது அம்மா இறந்து விடுகிறாள். அப்ப அம்மா இல்லாத அந்த குழந்தை 2 வயசு 3 வயசு தான். தந்தை இந்த குழந்தைக்காக மறுமணம் செய்வது கொள்வது இல்லை என்ற ஒரு வைராக்கியத்தில் இந்த குழந்தைக்காகவே அவர் வாழ்கிறார். இந்த குழந்தை வயதாகிறது, காலங்கள் செல்கின்றன, உரிய பருவம் வருகிறது, திருமணம் செய்ய வேண்டும். ஆசையாக மாப்பிள்ளை பார்க்கிறார். இதே மாதிரி பக்கத்து ஊரில் இவருக்கு 200 மரங்கள் இருந்தா அவருக்கும் 200 250 மரங்கள் இருக்கு. அவரும் மிகப்பெரிய செல்வந்தர். அந்த செல்வந்தர் வீட்டுல மனம் பேசி திருமணம் நடக்கிறது. இவரும் செல்வந்தர், அவரும் செல்வந்தர். செல்வம் எங்கே பெருக்கெடுத்து இருக்கிறதோ அங்கே தானாக ஆணவம் கொஞ்சம் தலை காட்டிடும். நான் தான்கிற அந்த ஆணவம் தலை காட்டும். ஆக இவருக்கும் சம்பந்திக்கும் பேச்சு தகராறு வருகிறது. நீ இப்படியெல்லாம் சொன்னாய், ஆனால் இப்போ செய்யல. இவர் சொல்றது என்ன, நான் சொன்னதெல்லாம் செய்துட்டேன், நீ மேலும் மேலும் மறுபடியும் கேட்டா எப்படி அப்படின்னு இவர் சொல்ல, வார்த்தைகள் அடிக்க 2 பேருக்கும் ஒரு பகைமை உருவாகும். ஆக சம்பந்திகளுக்குள்ள பகைமை உருவாகும். இப்போ அந்த இவர் பெண் கொடுத்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சம்பந்தி மருமகளை பார்த்து, உன் அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள உறவே போயிடுச்சு, நீ இனிமே உங்க அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது. அதை சொல்வதற்கு அவர் யார்? அந்த பெண்ணை கட்டுப்படுத்துவதற்கு அவர் யார்? அதுதான் ஆணவம். அவர் பேசாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். அவர் பேசாமல் இருப்பதற்கு இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக பெற்ற மகள் எப்படி அப்பாவை பார்க்காம இருப்பார்? ஆனாலும் அந்த ஆணவம் அந்த ஆர்டர், நீ உங்க அப்பா வீட்டுக்கே போகக்கூடாது என்று சொல்ல அந்த பெண் கட்டுப்பட வேண்டியது. காலங்கள் செல்கின்றன. அப்பா வீட்டுக்கே வந்து பார்க்கல. தன்னை தாயாகவும் அப்பாவாகவும் இருந்து வளர்த்த அந்த அப்பாவை பார்க்க முடியல. இந்த பெண்ணுக்கு பக்கத்து ஊர் தான், பார்க்க முடியல. அந்த ஆணவத்திற்கு கட்டுப்பட வேண்டியது இருக்கிறது. காலங்கள் செல்கிறது, வருடங்கள் செல்கின்றன. ஒரு நாள் செய்தி வருகிறது, அப்பா இறந்து விட்டார். அப்பா இறந்து விட்டார் என்று இவளுக்கு செய்தி வருகிறது. மகளுக்கு போக வேண்டும் என்று துடிக்கிறாள். அப்போதும் அந்த ஆணவக்காரர்கள், இத்தனை நாள் இல்லாத உறவு இன்று மட்டும் என்ன, யாரும் போறதில்லை, நீயும் போகக்கூடாது. மீண்டும் அந்த கட்டுப்பாடு. மனம் உடைந்து அங்கே குமைந்து உட்கார்ந்து இருக்கிறாள் இந்த மகள். இங்கு அப்பாவுடைய சடலம் வீட்டுல இருக்கு. மாலை நேரம், கடைசி அந்த ஊர்வலமும் ஆரம்பித்து விட்டது என்ற செய்தி வருகிறது. தனது உணர்வுகளை அனைத்தையும் கூட்டி, தனது உணர்வுகளை எல்லாம் கொட்டி ஒரு கவிதை எழுதுகிறாள் அந்த பெண் மகள். அங்கே ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. இவள் அந்த கவிதையை இங்கே அமர்ந்தவாறு, உட்கார்ந்தவாறு, அங்க போக முடியவில்லை என்ற ஒரு ஏக்கத்தில் அந்த உணர்வுகளை கொட்டி ஒரு கவிதை எழுதுகிறார். அப்பா. அந்த கவிதைக்கு தலைப்பே அப்பா. பச்சை ஓலையாய் நான் இருந்தால் உன் பாடையிலாவது வந்திருப்பேன். சந்தன மரமாய் நான் இருந்தால் உன் சவத்தையாவது எரித்திருப்பேன். மகனாய் நானும் பிறந்திருந்தால் மயானமாவது வந்திருப்பேன். மடமை போற்றும் உலகினிலே நான் மகளாய் அல்லவா பிறந்து விட்டேன். அப்பா, எத்தனை உறவுகள் வந்தாலும் என் உயிருக்கு உயிராய் நீ இருப்பாய். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன் மகளாய் பிறக்கவே நான் இருக்கேன் என்று கவிதை முடிகிறது. இன்னொரு முறை அந்த அப்பா, அந்த மகள் அப்பாவை பார்க்க முடியுமா? அதுதான் அந்த ஆணவம்.
ஆக பிறருக்கு துன்பம் கொடுக்கிற அந்த ஆணவத்தை நாம் ஒருபோதும் கையில் எடுக்க. ஆக வாழ்க்கை என்பது நமக்குள் வருகிற ஆணவத்தை குறைத்து 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 பிறரிடம் நாம் காட்டுகிற அன்பை பெருக்கி பெருக்கி வாழ்வதே வாழ்க்கை. அப்படி அந்த அன்பு நிறைந்து இருக்கும் போதுதான் அந்த அன்பு பிறரிடம் காட்டுகிற கருணையாக செயலாக வருகிறது. ஆகவேதான் வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி என்பது எனது சிந்தைக்கு வேண்டும், தனிப்பெரும் கருணை எனது செயலுக்கு வேண்டும். ஆகவேதான் தாரக மந்திரமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று அந்த வாக்கியத்தை நமக்கு தந்தார்கள். வாழ்க்கையில் என்றென்றும் நாம் போற்றுவது மகான்கள் வந்த வழி, சிந்தனையோர் வழி வாழ்வு என்பார் மகரிஷி அவர்கள். நாம் அன்பை பெருக்கி ஆணவத்தை குறைத்து திரு உதவிக்கும் நன்றி சொல்லி தன்னை சதா காலமும் திரித்து கொண்டு பிறரை தவறு செய்தாலும் மன்னித்து சக உயிர்களுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையை நாம் எடுக்கும்போது நாம் மீண்டும் தெய்வ நிலையிலிருந்து நாம் மனிதர்களாக வந்தோம். இந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை வாழ்கிற போது இந்த மனித நிலையிலிருந்து மீண்டும் நாம் தெய்வ நிலைக்கு உயர்கிறோம் என்று சொல்லி இதுகாரும் இந்த நிகழ்ச்சிகளுக்காக கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்கு மதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி, நீங்களும் உங்கள் இல்லத்தில் பிள்ளைகளும் சந்ததிகளும் உடல் நலத்தோடு திரேக ஆரோக்கியத்தோடு நீள் ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் அனைவரும் வாழ்க, உயர்வாக வாழ்க என்று வாழ்த்தி வணங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரோஜம்மா. சரோஜம்மா. சரோஜம்மா, உங்க மைக் ஓபன்ல இருக்கு, நீங்க பேசலாம். பேசுறது கேக்குதா? கேக்குதுமா, நான் பேசுறதுதான் கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குது. கேக்குதுங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, இந்த இனிமையான மாலை வேளையிலே வேதாத்திரிய விஞ்ஞானத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பிலே சிறப்பானது ஒரு சிந்தனை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா, மிக சிறப்பு ஐயா. சமுதாயத்தோட 4 அம்சங்கள் தத்துவம், விஞ்ஞானம், வாழ்வியல், இலக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. விஞ்ஞானத்தை பத்தி கடந்த 3 வாரங்களா சிறப்பா சொன்னீங்க. அதை அடுத்து இன்றைக்கு வாழ்வியல்ல மகரிஷியோட பங்கு என்ன என்பதை அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. மனம் அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பிச்சீங்க. மனம்தான் அனைத்திற்குமே காரணமா இருக்குது அப்படிங்கிறத. மனம்ங்கிறது நாய்கிட்டயும் இருக்கு, மனிதன்கிட்டயும் இருக்கு. அது எதிர்காலம், கடந்த காலம் அப்படிங்கிறது அது எல்லை கட்டி இருக்கு. ஆனா மனிதன்கிட்ட அது எல்லை இல்லாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் சந்தோஷம் அப்படிங்கிறது அவன் கிட்ட இல்ல. அப்படி அதனாலதான் அவன் அமைதியை பெற முடியாம இருக்கிறான். அந்த மகிழ்ச்சி அவன் பெறணும் அப்படின்னாக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கையில எடுத்துக்கணும். தவமும் தற்சோதனையும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்கும்போது இந்த சந்திரன் கிட்ட இருக்க தூசு கூட கிளியரா தெரியுற மாதிரி நம்ம ஆள் மனதோட நம்மளுடைய நுட்பங்களை வருவதற்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தவமும் தற்சோதனைங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த நல்ல ஆளுக்கான மகிழ்ச்சிக்கான ஒரு தேவை அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க.
அந்த ஆள் மனதோட நம்ம கிட்ட இந்த தவம் பண்ண 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 நம்மளுடைய ஆள் மனதோட திறமைகள் அழகா வெளிப்படும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா வந்து நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தேவை அந்த மன்னிக்கிறது, நாமே திருத்திக்கிறது, நன்றி பாராட்டுதல், இதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. ஆனா மத்தவங்களுடைய மகிழ்ச்சிக்கும் நாம காரணமா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மகிழ்ச்சி வெளியில நாம மட்டுமே மகிழ்ச்சியா இருக்கிறது வாழ்க்கை அல்ல. மற்றவர்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தி வாழ்றதுதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு ஆரம்பிச்சு, இறைநிலைக்காக வாழ்வது வாழ்க்கை. அதை தாண்டி ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்வதே உண்மையான வாழ்க்கை. அந்த அன்பு தான், அந்த அறநெறி வாழ்க்கை தான் உண்மையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதுதான் மனம்தான் அனைத்திற்குமே காரணம். தவறு செய்யறதும் மனம்தான், அதைக்காக வருந்துறதும் மனம்தான், அதுல இருந்து விடுபட நினைக்கிறதும் மனம்தான். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. குரு கிட்ட போய் சீடன் வந்து ஒரு குரு கிட்ட போய் கேக்குறாங்க, குருவே துன்பத்திற்கு எது காரணம்? வறுமையா? இல்ல. செல்வமா? இல்ல. உறவுகளா? இல்லை. நண்பர்களா? இல்லை. எதிரிகளா? இல்லை. அறியாமையா? இல்லை. சூழ்நிலையா? இல்லை. இல்ல பூர்வ ஜென்ம கர்ம பலனா? அதுவும் இல்லை. அப்ப எதுதான் துன்பத்திற்கு காரணம்? அதற்கு குரு சொன்ன ஒரே பதில், துன்பத்திற்கு காரணம் மனம் மட்டுமே அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த மனதை நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னா, அதற்கு தவமும் தற்சோதனையும் தான் துணை புரியும்ங்கிறதையும் சொல்லிட்டு, அந்த அகங்காரம், அந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் அன்பு நம்மகிட்ட நிலைக்காது. அந்த ஆணவம் என்னைக்கு ஒழியுதோ, அந்த அன்பு அப்ப கடைசியில நம்மகிட்ட நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறத உறவியல் ஐயாவ பொறுத்தவரைக்கும் வந்து உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாரு. சோ அந்த வகையில இன்னைக்கு உறவுகள் மேம்படுவதற்கு நம்மளாகட்டும், நம்மளுடைய குடும்பம், சமுதாயம், உலகத்துக்கான அந்த பிறருக்காக வாழும்போது அதுதான் உண்மையான வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா புரிய வச்சாங்க. சோ அந்த வகையில ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு வாழ்வியல் முறையை நமக்கு விளக்கமாக எடுத்துரைத்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலை நின்று வாழ்த்தி மகிழலாங்க. வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக அருள் மென்மேல் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்களே அன்பர் வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. வாழ்க்கை என்னங்கிறது இன்னைக்கு தெளிவா புரிய வச்சுட்டீங்க. வாழ்க வளமுடன். அன்பர்களே, முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களால் தற்சோதனை நிகழ்வு நடைபெறும். மற்றும் நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை காலை நேர யோக பயிற்சிகளும், அதனைத் தொடர்ந்து காலை 7 மணி முதல் 7:15 மணி வரை புதிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கான சிறப்பு யோக பயிற்சிகளும் நடைபெறும். காலை 9 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை சித்தர் குழு இறையாசிரியர் பயிற்சிகளும் நடைபெறும். மதியம் 12 மணி அளவில் ஆனந்த யோக பயிற்சியும், மாலை 5:15 முன்னர் மாலை நேர நிகழ்வுகளும் நடைபெறும். ஆகவே அனைத்து அன்பர்களும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோமாக. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாமாங்க? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். விவோ அவங்க கேள்வி கேட்கலாங்க. ஐயா வாழ்க இல்லைங்க ஐயா, நீங்க சொன்ன இன்னைக்கு விஷயங்கள், அதாவது இந்த தவறை செய்தா கூட திருந்தறதுக்கான ஒரு பெரிய ஒரு டூல் நீங்க இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க அந்த பொண்ணோடைய அந்த ஸ்டோரி சொல்லுவோம், அப்படியே கண்ணுல கண்ணீர் வந்தது ஐயா. இன்னைக்கு ஒரு ரூபாய் மஞ்ச கயித்தை கட்டி அவங்களுடைய உறவுகளை மற்ற உணர்வுகளையும் சேர்த்தி கொண்டாங்க. இன்னைக்கும் இருக்குங்க ஐயா. எத்தனையோ பெண்கள் விடுதலை பத்தி பேசினா கூட இன்னைக்கு பெண்கள் அந்த நிலையில இன்னும் இருக்காங்க. நீங்க அந்த பாடல் பாடும்போது அப்படியே கண்ணீர் வந்து இது மாதிரி இந்த கேட்கற எல்லாரும் நம்ம இந்த குழுவுல கேட்கறவங்களாவது நீ வருங்காலத்துல நம்ம வீட்டுக்கு வர மருமகள் ஆகட்டும், என் மனைவி ஆகட்டும், அவங்களுக்கு இருக்கிற உரிமையை அவங்க உரிமைக்குள்ள நாம தலையிடக்கூடாதுங்கிற ஒரு பண்பை இன்னையிலிருந்து எடுத்துக்கிட்டுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி.
சரோஜம்மா, அம்மா சரோஜம்மாக்கு நெட்வொர்க் ஏதோ கரெக்ட் சரியில்லையோ. நானே பண்ணிட்டுங்களாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா, கேக்குது. வாழ்க வளம் கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா, கேக்குது கேக்குது. வாழ்க வளமுடன். ரோல சத்யா பேசலாங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரோலன் பேசுறேங்க ஐயா. பெங்களூர்ல இருந்து ரோலன் பேசுறேங்க ஐயா. நல்லா இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. பெங்களூர். ஓகே ஓகே, ரைட் 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 ரைட். ரோலன்ங்க ஐயா. அந்த இதுக்கு நம்ம இதுக்குள்ள வந்திருந்தாங்கண்ணே. வந்திருந்தீங்களா? கரெக்ட். சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்களை எகைன் பார்த்தது. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலா எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி சென்னையில நீங்க கான்ஃபரன்ஸ் நடத்தீங்க தெரியுங்களா? பெங்களூர்ல இருந்து வந்து கால் பண்ணி நான் வந்து பண்ணி பார்த்துட்டு அந்த வேதாத்திரிய வந்து எப்படி நீங்க சயின்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டீமே வச்சுட்டு அதை பண்ணிட்டு இருக்க பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய பெருமையாவும் இருந்தது. நானும் உங்க கூட டிராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஆக்சுவலா அது எப்ப எனக்கு என்னன்னு தெரியல. வாங்க வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க கொடுத்த பாயிண்ட்ல வந்துங்க 2 பாயிண்ட்ல. ஒன்னு ஆக்சுவலா வந்து தவம், தற்சோதனை. இந்த தற்சோதனையில வந்து ஆக்சுவலா இப்ப எப்படி தவத்துக்குன்னு காலையிலேயும் ஈவினிங் அந்த டைம் நம்ம எப்படி ஒதுக்கிறோம், அதை முடிச்சுட்டே பண்ணணும் அப்படின்னு. தற்சோதனையை மட்டும் வந்து அது கரெக்டா பண்ண முடியல. அதுக்குன்னு ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. அது வந்து கரெக்டா வந்து பிடிக்க முடியல. அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க முடியல. இல்ல அது எப்ப பண்றது, ஏன் எப்படி பண்றது அப்படின்றது மட்டும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இது இது ப்ராப்ளம். தற்சோதனை வந்து நீங்க வாக்கிங் போது கூட தற்சோதனை பண்ணலாம். நேற்று நம்ம அப்படி சொன்னோமே சரியா? அம்மா அப்படி லெட்டர் எழுதியிருக்காங்களே, இப்படி பதில் போட்டுட்டோமே சரியா? இல்ல தற்சோதனை வந்து நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். ஜிம்ல இருக்கும்போதும் பண்ணலாம், சாப்பிடும் போதும் பண்ணலாம். இல்ல அதுக்குன்னு டைம் என்ன? உங்க எப்பவுமே நினைப்புல தானே இருக்கீங்க. அப்ப இவ்வளோ இதெல்லாம் நம்ம நேற்று பண்ணது சரியா? அப்படி இல்லை, தற்சோதனை வந்து நீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தான் டைம் கிடையாது. 8 மணிக்கு தான் மன்னிப்பு வாங்கன்னு. அம்மா கிட்ட தப்பு பண்ணிட்டீங்கன்னா 9 மணிக்கு மன்னிப்பு வாங்குங்க. அம்மா நான் தவறா சொல்லிட்டேன், ஒரு ஃபோன் பண்ணுங்க. யார்கிட்டயாச்சும் நண்பர்கிட்ட ஒரு கோமா பேசிட்டோம்னா, சரி நேரத்தில் கொஞ்சம் கோமா பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க. எப்போ வாழ்க வளமுடன் ஐயா. ஐ திங்க் அவங்க ஐயாவது பிரேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 24 hours அதாமங்க. நீங்க எந்த நேரம் வேணாலும் தற்சோதனை பண்ணலாம். நன்றிங்கய்யா, நன்றிங்க. இப்ப ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுங்க. நன்றிங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கர் கேரளா அவங்க பேசலாம். அன்மியூட் கொடுத்திருக்கேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லையா. சங்கர் பேசுறேன் கேரளா வந்து. மிக அருமையான வாழ்க்கைக்கு அருமையான தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் மறுபடியும் நல்ல தூண்டி விட்டு சிந்தனையை உயர்த்தி இருக்கீங்க. அதுல வந்து இன்னைக்கு ஒரு இந்த டெலஸ்கோப்பும் நம்ம மனசு நம்ம தற்சோதனை தவம் பண்ணும்போது எந்த அளவுக்கு டெலஸ்கோப் மாதிரி உள்ள போகுதுங்கிற நல்ல அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. மறுபடியும் கிளாரிட்டி வந்துருச்சுங்க. அதுக்குண்டான நல்ல கிளாரிட்டி வந்துருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது நல்ல கிளாரிட்டி, நிறைய விஷயம் சொன்னீங்க. என்னோட கேள்வி கொஞ்ச நாளாவே இருக்குது, ஆனாலும் அதுக்குண்டான கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. என்னங்களா மகிழ்ச்சி சொன்னதே தான். அதாவது ஆத்மாவுக்கு இல்ல நம்ம மறுஜென்மங்கிறது நம்ம குழந்தைங்க தான். அப்போ ஆத்மாவுக்குங்கிற ஒரு மறுஜென்மம் இருக்குதா? இது ஏன்னா மகிழ்ச்சியோட தத்துவப்படி பார்த்தீங்கன்னா
அவரை மறுஜென்மங்கிறது வந்து நம்ம குழந்தைங்க தான் அப்படிங்கிறாரு. அப்படி சரி. இருக்கும்போது ஆத்மா ஆத்மா மறுபிறப்பு எடுத்துட்டே இருக்குன்னு, அப்போ ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மறுஜென்மம் எடுத்துட்டே தான் இருக்காங்களா? இல்ல அந்த ஆத்மாங்கிறது ஒண்ணு மறுபடியும் ஆத்ம ஜென்மம் எடுத்துட்டே இருக்குதான்னு தான் என்னோட கேள்விங்க. அது கிளாரிட்டி. அதான் ஓகே. இதுல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி கொஞ்சம் ஆழமா சிந்திக்கும் போதுதான் அந்த கிளாரிட்டி வரும். சாதாரணமா டவுட் தான் வரும். ஏன் டவுட் வருதுன்னா, நம்ம இதிகாசங்கள்ல சொல்லியிருக்கு, நம்ம மகான்கள் சொல்லியிருக்காங்க, சாதாரண வழக்குலயே இந்த பேச்சு இருக்கு. இவ்வளவு நம்ம மனசுல இருக்கும்போது அதை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இருந்தாலும் இப்போ நம்ம மகரிஷி எதை ஆத்மான்னு சொல்றாங்க? நமக்குள்ள இருக்கிற கருமையத்தை தான் ஆத்மா. ஆமாங்க. இல்லைங்களா? ஆமா. அப்போ உங்க கருமையத்தில இருந்து தானே உங்க குழந்தைக்கு அந்த ஸ்பெர்ம் வருது. ஆமா ஆமாங்க. அப்ப உங்க ஆத்மா இப்ப எங்க போயிடுச்சு? அந்த ஆத்மா உங்க பிள்ளைகிட்ட போயிடுச்சு. ஆமா ஆமா. அந்த ஆத்மா அங்க இருக்குல்ல, உங்க பிள்ளைகிட்ட இருக்குல்ல. இருக்கு. ஆமா ஆமா. கர்மையா இருக்கு. ஆமா. யாருகிட்ட உங்க ஆத்மா இருந்து வளருதோ, இயங்குதோ, அதுதானே உங்க மறுபிறவி. ஆமா ஆமாங்க. ஆமா, ரொம்ப சிம்பிள் தானே. அதான் அதுல கிளாரிட்டி வராத காரணங்களா நிறைய ஸ்பீச் நிறைய பேர்த்தோட கேட்கும் போதெல்லாம் எல்லாம் சொல்றாங்க, ஆத்மா மறுஜென்மம் எடுக்குது, போன ஜென்மத்துல இப்படி இருந்து அடுத்த ஜென்மத்துல நீங்க இப்படி ஆயிருவீங்க அப்படி ஆயிருவீங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இதுலதான் ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. ஆனா மகிழ்ச்சியோட தத்துவத்தை நான் கெட்டியா பிடிச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த விஷயம் நம்ம ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கு வேண்டியதான் அப்படி கேட்டு இப்ப கிளாரிட்டி வந்துருச்சுங்க. நீங்க சொல்ற கிளாரிட்டி வந்துருச்சு. இருந்தாலும் இந்த ஒரு டவுட் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு. ஆத்மா மறுஜென்மம் எடுக்குது. அதாவது இந்த மறுஜென்மங்கிறது உலகம் முழுவதுமே சாதாரண மக்கள் கூட எல்லாம் அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாங்க ஐயா அப்படின்னு சாதாரண மக்கள் கூட பேசுவாங்க. ஆமாங்க. ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் வாங்கிட்டு தரலன்னு வைங்க, நீங்க போன ஜென்மத்துல என்ன கடன் வாங்குனீங்களோ இப்ப எல்லாம் சரியா போச்சு, டேலியாச்சு போங்கன்றாங்க. அதனால நம்மளுடைய ஆறுதலுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அது மாதிரி ஜென்மங்கிறது. இன்னைக்கு நம்ம ஆறுதலுக்காக, அவ்வளவுதான். ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா அங்கதான் மகரிஷி வர்றாங்க. அந்த மகரிஷியை பிடிச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல கொஞ்ச நாள் அந்த கிளாரிட்டி வந்து மகரிஷியை கட்டியா பிடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்படிதான் பிடிச்சிருக்கேங்க. இந்த ஒரு டவுட் கிளியர். ஏன்னா மகான்களும் மறுஜென்மம் எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மறுஜென்மம் எடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த ஆத்மா இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டே இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மகான்களும் அதே மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் கேட்கறேன். அதாவதுங்க நீங்க கேட்கறது ரைட்டு தான், தப்பு சொல்லவில்லை, ரைட்டு தான். ஆனா கொஞ்சம் என்ன நினைச்சு பார்க்கணும்னா, சொன்ன மகான்கள் எல்லாமே எந்த காலத்துல வாழ்ந்தாங்கய்யா? இன்னைக்கு வாழ்றவங்களா என்னைக்கு வாழ்ந்தவங்க? யாராக இருந்தாலும் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தானே. ஆமா ஆமாங்க. அன்னைக்கு ஆத்மா ஒரு அலைன்னு அவங்களுக்கு தெரியாதே. கண்டிப்பா தெரியாது. அப்புறம் அப்படி தெரியாத போத சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம். ஓ சரி. இல்ல, ஆத்மா என்பது ஒரு அலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தானே தெரியுது நமக்கு. கண்டிப்பா. ஆமாங்க. இது ஒரு அலைன்னு அன்னைக்கு தெரியலையே. கண்டிப்பா. அதனால எந்த மகானாக இருந்தாலும் he is a peak of his time. அவர் வாழ்ந்த காலத்திலேயே உச்சம். ஆனால் அவர் என்னைக்குமே உச்சம் அல்ல. சரிங்களா? சரி. அதாவது அவர் சொல்ல வந்த விஷயம் எல்லாம் இந்த வான்காந்தத்துல பதிஞ்சிருக்குது. அந்த வான்காந்தத்துல பதிக்கும் போது அந்த டியூனிங் நடக்குதுங்களா? யார் சொல்ல வந்த வார்த்தைகள்? இப்போ ஒரு மகான் சொல்ல வந்த வார்த்தை, இப்போ வள்ளலார் காலத்துக்கு அப்புறம் மகரிஷி வந்திருக்காரு. வள்ளலார் சொன்ன விஷயம் பூரா வான்காந்தத்துல இருந்துதான் வருதாங்களான்னு கேக்குறேன் நான். வள்ளலாருடைய சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவருடைய அலைகள்ல இன்னைக்கு இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க போனீங்கன்னா பிடிக்கலாம். அதான் கேக்குறேன். அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம போயிட்டோம்னா தன்னால பிடிச்சிடலாம். அப்படி வரும்போது அடுத்த மகான் அடுத்த ஜென்மம் எடுக்க ஐயா அன்மியூட் ஆயிடுச்சு. ஹலோ, மியூட் ஆயிடுச்சு போல இருக்குங்க அவங்களோடது. வாழ்க வளம் ஐயா. அன்மியூட் கொடுத்துருக்கேங்க. சரிங்க. கிளாரிட்டி ஆயிருச்சுங்களா?
நன்றி சரி. ஓகேங்க, தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெகநாதன் ஐயா அவர்கள் பேசலாம். வாழ்க வளமுடன். ஜெகநாதன் ஐயா, அன்மியூட் கொடுக்கேன். வாழ்க வளமுடன். பெரிய நாயகி அம்மா பேசுறீங்களா அம்மா? வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் கொடுத்துருக்கேன் பாருங்கய்யா ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா. வணக்கத்திற்குரிய சந்தோஷம் ஐயா. வேதாத்திரிய பேரளத்தின் ஆசிரம முடிசூடா மன்னர் வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம் ஐயா. நன்றி 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 ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுடைய உரை ரொம்ப உச்சக்கட்டத்துல இமாலய சிந்தனையா போய் இருக்குதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ஆழ்ந்த அனுபவிச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரே ஒரு சின்ன இதுங்கய்யா ரிக்வஸ்ட். சொல்லுங்க. அதாவதுங்கய்யா, தற்சோதனை என்பது ரொம்ப நாள் கழிச்சு தான் அப்புறம் தற்சோதனை உண்டாக்குனாங்க மகர்ஷி ஐயா அவர்கள். அதுல எப்படின்னாக்க இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கணும், இல்லை நைட்டு இது பண்ணணும் அப்படிலாம் சொல்றாங்க. நான் என்னுடைய கருத்து என்னன்னாயா, என்னுடைய முயற்சி அது ஐயாட்ட சொல்றேன். எண்ணம் எழும்போதெல்லாம் அப்பப்ப தற்சோதனை செய்து நல்லதை உணர்ந்து அல்லதை விட்டுட்டு எண்ணம் எழும்போதெல்லாம் அந்த தற்சோதனை பண்ணிருக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா அவனுடைய ஆசீர்வாதம். அதான் மெத்தட். நீங்க சொல்றதா மெத்தட், கரெக்ட் மெத்தட். அதான் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட். இதுதான் நீங்க செய்யறதுதான். ரொம்ப ரொம்ப எண்ணம் எழும் போதெல்லாம் தற்சோதனை வந்துடணும். அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 1-2 நடந்துகிட்டு இருக்கு. ஐயாவின் ஆசீர்வாதத்தோட, மதன் ஐயானுடைய நிறைவேறதற்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். 28/3/24 அன்னைக்கு நீங்க தான் முன்னின்று நடத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்தோஷங்க சந்தோஷங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. சிறப்பு ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பெரிய நாயகி அம்மா அவங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட அதாவது நாங்க இறை விஞ்ஞானம் படிக்கும் போது இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு தூக்கம் வரும்னு இது ரொம்ப நாங்க பேசவே மாட்டோம். மத்த சப்ஜெக்ட் எல்லாம் ஆசிரியர்கள் பேசுவோம். இந்த சப்ஜெக்ட் ஒரு கொஞ்சம் எங்களுக்கு இது அப்படியே தள்ளியே இருப்போம். ஆனா இப்போ உங்களோட இது கேட்டதுல இருந்து அந்த விஞ்ஞானமாகட்டும், வாழ்வியல் தத்துவங்களாகட்டும், நீங்க அதை எங்களுக்கு கொண்டு போறது எங்களோட அறிவை இன்னும் இது அந்த வெளி பொருள் மீது ஏற்படுத்தும் தாக்கம், வெளி தன் மீது ஏற்படுத்தும் தாக்கம், இதெல்லாம் அப்ப படிச்சோம் நாங்க. எம்ஏல அது படிச்சுட்டு சும்மா மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கிட்டோம். அதே போல நியூட்டன் வாழ்ந்த காலத்துல 4 அலகா இருந்தது. அப்புறம் ஐன்ஸ்டைன் காலத்துல 2 அலகா இருந்தது. இப்ப மகிழ்ச்சி அவங்க 1 அலகா சுருக்கி இருக்காங்க. இதெல்லாம் அப்ப படிக்கும் போது ஒண்ணுமே புரியல. இப்போ உங்களோட இது கேட்டு கேட்டு இந்த நாங்க +2 தான் படிச்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை எளிமையா நாங்களும் சிந்திக்கிற அளவுக்கு எங்களோட அறிவை உயர்த்திருக்கீங்க ஐயா. நன்றிமா. நன்றிமா. நன்றி. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்ப வாழ்வியல்ல நான் ஒரு அனுபவம் மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேங்க ஐயா. ஒரு நெருங்கிய உறவு எப்பவுமே நல்ல விஷயம் சொன்னோம்னா சண்டை போடுவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பொறாமையினால ஒரு திருமணம்னா அவங்க பிள்ளைங்களுக்கு நடக்கலன்னு நம்ம கிட்ட ரொம்ப அப்படி நடந்துட்டே இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு அது வருத்தமா இருக்கும். ஆனா இப்ப போன வாரத்துல நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் பத்தி அவங்களுக்கு சொல்லும் போது வாழ்க்கை துணையை கூட பிறந்தவங்க தான் அவங்க நாத்தனார். அப்படி சொல்லும் போது அவங்க சரி அப்படின்னு டக்குன்னு போன் கட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த பசங்க கிட்ட எங்க பசங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லும் போது என்னம்மா எப்பவுமே அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அப்படியே இருக்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டாங்க.
அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க பிள்ளைங்களோட நிலைமை சரியில்ல. ம், அப்ப அப்படின்னும் ம். போது எனக்கு அந்த கருணை ரொம்ப அதிகமாயிடுச்சு அவங்க மேல. சந்தோஷம், சந்தோஷம். அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்னைக்கு மத்தியானம் தான் கால் பண்ணி அவங்க, அவ்ளோ ம். சாந்தமா பேசுறாங்க என்கிட்ட. அதான் பாத்தீங்களா? அந்த மாறுறதுக்கு டைம் குடுக்கணும். மாறிட்டாங்க அவ்வளவுதான். ஆமாங்க. அது எனக்கு ம், முதல் 2 விஷயத்துல நான் அது கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். 2 பிள்ளைங்க திருமணத்திலயும் அப்படி பண்ணது. இப்போ இன்னொரு பிள்ளைக்கு ம். இப்ப திருமணம் இருக்கும்போது, நான் சொல்லும்போது எனக்கு மனசு ரொம்ப மாறி போய் அவங்க மேல ஒரு அன்பும், கருணையும் தான் வந்தது. அவ்வளவுதான், அவங்களோட அவ்வளவுதான், நிலைமை அவ்வளவுதான். யோசிச்சு. அதாங்க இதுக்கெல்லாம் கரெக்ட்மா, உண்மையிலே உங்களோட இது கேட்டு எங்களுக்கு நெறைய மாற்றம் வருதுங்க ஐயா. கரெக்ட்மா. அந்த மாரி நல்லதுமா. சந்தோஷம்மா. இந்த மாரி நெறைய அனுபவங்கள் இருக்குதுங்க ஐயா. இந்த ஒரு சந்தோஷம், சந்தோஷம்மா. அனுபவத்தோட நிறைவு செய்து ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, மிக்க நன்றி, நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா சரோஜம்மா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாமாங்கய்யா? நல்லதும்மா. நன்றி.